அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் என்ன இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிசம். அந்த நேஷ்னலிசம் எப்படி துளிர் விடுது, எப்படியெல்லாம் வந்து க்ரோத் வந்துச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து மாட்ரேட் ஃப்ரேஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 1905 வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த 1905 வரைக்கும் ஒரு சின்ன பாஸ் விட்டு நம்ம இதுக்கு நடுவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the growth of socio-religious movement. சார், இந்த socio-religious movement பற்றி தான் நம்ம ஆல்ரெடி socio-cultural awakeningல பார்த்தோமே அப்படின்னா, it was just a beginning. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த 19th centuryல சில ரிஃபார்மர்ஸ் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ராஜா ராம் மோகன் ராய் மாதிரி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மாதிரி, அதுக்கப்புறமா வந்து மகாராஷ்டிராவில் கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸில் கொஞ்சம், என்னென்னலாம் ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அதுக்கப்புறமா ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857 இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸே என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரென்தனிங் த நேஷனலிசம். ஓகேங்களா? எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க நல்லா. இப்போ உங்களுக்கு வந்து நேஷ்னலிசம் வேணும். நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாரும் இந்த நேஷனில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாரும் இந்த நேஷனுக்கு உடையவங்க, சொந்தமானவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம். ஓகேங்களா? அப்போ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு நினைக்கணும். அமங் தெம்செல்ஸ் எல்லாருமே ஈக்குவல்னு. எதெல்லாம் கடந்து, ரிலீஜியனை கடந்து, அதுக்கப்புறமா வந்து கேஸ்ட் மாதிரியான அந்த அஃபினிட்டிஸை கடந்து, அதுக்கப்புறம் ஜெண்டரை கடந்து, அதுக்கப்புறம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லாங்குவேஜை கடந்து எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைக்கணுங்க. நேஷ்னலிசம் வரும். ஆனால் நம்மளுடைய அந்த சொசைட்டி எப்படி பிரிஞ்சிருக்கு, சொசைட்டி எந்த மாதிரி கூறுகளாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ரிலீஜியஸாக பிரிஞ்சிருக்கு, கேஸ்ட் வைஸ் பிரிஞ்சிருக்கு, ஜெண்டர் வைஸ் பிரிஞ்சிருக்கு, லாங்குவேஜ் வைஸ் பிரிஞ்சிருக்கு, எத்தனிசிட்டி வைஸ் பிரிஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாரையும் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா, ஒன்று சேர்த்தோன்னா இந்த நேஷனலிசம் வரும். இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா தான், இது ஒன் ஆஃப் த இஷ்யூ தான். ஆனால் நம்ம சொசைட்டியாகவே என்ன ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப டீஜென்ரேட். ஓகேங்களா? அப்போ சொசைட்டியாகவே இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வி ஆர் கான்ஷியஸ்லி மேக்கிங் சம், அதாவது வந்து கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டோம். நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நல்ல உடற்கூறோடு இருக்கிறது இல்லையா, எக்ஸ்ட்ரா ஃபேட்டை அவுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சொசைட்டி கொஞ்சம் லெட்டாஜிக் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்துடும். இல்லைனா ரொம்ப ஐசோலேட் ஆகி போயிடுவோம், நம்ம வேர்ல்டுலேருந்து ரொம்ப ஐசோலேட் ஆகிட்டு போயிடுவோம். அப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளும் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மறுபடியும் வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணுவாங்க இந்த சொசைட்டியை, அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியஸ் கூறுகளை, இந்த சொசைட்டியல் கூறுகளை, எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே வேணாம் அப்படின்னு களைவாங்க. அப்படி களையிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியோ-ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். அப்போ எல்லாரையும் இவங்க ஒன்று சேர்க்குறாங்க. சொசைட்டியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அகற்றுறாங்க. சொசைட்டியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை அகற்றும் போது ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தையும் இவங்க அகற்றுறாங்க. ஏன்னா இந்த சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி ஆகப்பட்டது, அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்வு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ரிலீஜியனோட பிணையப்பட்டதாக இருக்குது. அப்போ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் பண்ணாமல் சோஷியல் ரிஃபார்மை பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சோஷியல் ரிஃபார்ம்ஸும் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு காரண காரியமாக அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? க்ரோத் ஆஃப் நியூ இந்தியன் ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கு காரண காரியமாக அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலில் அப்போ நம்ம ஒரு ஃபாரினர்கிட்ட வந்து நம்ம வந்து அடிபணிஞ்சு இருக்கிறதே எதனால் அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது என்ன தெரியுது அவங்களுக்குன்னா,
சொசைட்டியாகவே நம்ம ரொம்ப வந்து பின்தங்கி போயிட்டோம். சொசைட்டியாகவே நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பேக்வேர்டு திங்கிங்காகவும் கன்சர்வேட்டிவாகவும் இருந்துட்டோம். அப்போ இதை நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு வராங்க கொஞ்சம் பேர். அப்போ பிரிட்டிஷ் ரூல். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், சில பேருக்கு எஜுகேஷன் கொடுக்குறான். இப்போ எஜுகேஷன் கொடுக்கும்போது மாடர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. இதன் மூலமாக வெஸ்டர்ன் ஐடியாஸ் இவங்களுக்கு தெரியுது. அப்போ வெஸ்டர்ன் ஐடியாஸ் லைக் டெமோக்ரஸியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேஷ்னலிசமாக இருக்கட்டும், செக்யூலரிசமாக இருக்கட்டும், இதன் மூலமாலாம் படித்து அவங்க ஈர்க்கப்படுறாங்க. ஈர்த்து இந்த மாதிரியே நம்மளோட சமுதாயமும் மாறணும்னு இவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கான பிரயத்தனம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் த மாடர்ன் மிடில் கிளாஸ். இது எப்படி வருது? பிகாஸ் ஆஃப் த நியூ ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் லைக் மார்க்கெட் எக்கனாமி, இல்லைனா வந்து ஃபேக்ட்ரி சிஸ்டம்னாலையும் எஜுகேஷன் சிஸ்டம்னாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோர்ஸஸ் ஆஃப் எக்கனாமி வருது. அது மாதிரி மிடில் கிளாஸ், ஒர்க்கர் கிளாஸ், கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் இப்படியெல்லாம் வந்து இந்தியன் சொசைட்டிலையும் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ புது எமர்ஜிங் அந்த ஐடியாலஜிஸ்னாலையும் இவங்க ஈர்க்கப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் நம்ம சொல்லியாச்சு. அண்ட் தென் சோஷியோ கல்ச்சுரல் அவேக்கனிங். ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஸ்ஸுமே வந்து இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குது. சோஷியோ கல்ச்சுரல் அவேக்கனிங், அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ், இந்த எஜுகேஷன்னால் சோஷியோ கல்ச்சுரல் அவேக்கனிங். அதை எப்படி பண்ணுறாங்க? த்ரூ ப்ரெஸ் மூலமாகவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய ரிஃபார்மர்ஸ் வந்து அதை கேரி அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராம் மோகன் ராய் மிராத்துல் அக்பர் அப்படிங்கிற ஒரு பர்ஷியன் ப்ரெஸ் வச்சுருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கோபால் ஹரி தேஷ்முக், அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ப்ரெஸ் வச்சுருக்காரு. இவர் வந்து லோகிந்துவாடி அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்களை பற்றிலாம் நம்ம பின்னாடி வருவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன் வந்து நடந்துச்சு, காசஸ் ஆஃப் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னது, ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், இன்னொன்று வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்துவிசம் இருக்குது. ஓகேங்களா? இந்துவிசமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம களையணும். அவ்வளோதான். அது எப்படி களையிறாங்க அப்படின்னா வித் த யூஸ் ஆஃப் மாடர்ன் ஐடியாலஜி. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இதுதான் பேஸ். இப்போ நம்ம சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பேஸ், இதுதான் இம்பார்ட்டண்ட். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ரிஃபார்ம் மூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் யார் வந்து ஃபவுண்டர்னு இருக்கும், அவங்க என்ன பண்ணாங்கன்னு இருக்கும். இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் தான் ஃபுல்லாக படிக்கணும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேஸை சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணுன்னு மட்டும் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த பேஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட் இருக்குது. ரிஃபார்ம் மூமெண்ட். ஓகேங்களா? இந்த ரிஃபார்ம் மூமெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஹிந்துவிசமே எடுத்துக்கோங்க. இந்த ஹிந்துவிசமில் நம்மளுக்கு என்னென்னலாம் பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பல கடவுள்களை கும்பிட்டோம். மெனி காட்ஸ், we worshipped many gods. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருந்துச்சு. அதில் வேதாஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து கீதாஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? கீதா, பகவத்கீதா, அதுக்கப்புறமா வந்து உபனிஷத்ஸு, வேத அங்காஸு, அதுக்கப்புறமா வந்து புராணாஸு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஹிந்துவிசமில். அதுக்கப்புறமா வந்து ஐடியல் வர்ஷிப் இருந்துச்சு, ஐடல் வர்ஷிப். அதுக்கப்புறமா வந்து ஒரு சமுதாயத்தினர் மட்டும்தான் வந்து அந்த பூஜைகளை பண்ணணும்னு இருந்துச்சு, ப்ரீஸ்ட்லி கிளாஸ் டாமினன்ஸ். இப்போ ரிஃபார்மிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய 2 இம்பார்ட்டண்ட்டான ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த 2 இம்பார்ட்டண்ட்டான ஆயுதம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஆயுதம் இட் இஸ் ரேஷ்னலிசம், டாக்ட்ரின் ஆஃப்
rationalism. And second important ஆன ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா humanism. அப்போ with the help of these two important things, they are reinterpreting, reforming the old existing conservative structure. இது இந்துவிசம்ல மட்டும் இல்லை, மற்ற ரிலீஜன்லேயும் இதே மாதிரி தான் எல்லாருமே. இப்போ இந்த ஹிந்துவிசமை தூக்கிட்டு இஸ்லாமுக்கு வாங்க, இஸ்லாமுக்கு வரீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரிஃபார்மிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா த்ரூ திஸ் யூ கேன் ரிஃபார்ம் த ஓல்டு டீஜெனரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிய சமாஜை எடுத்துக்கோங்க, இல்லை சாரி அது வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். பிரம்ம சமாஜை எடுத்துக்கோங்க, பிரம்மோ சமாஜ். அந்த பிரம்மோ சமாஜில் தே வில் disregard the infallibility of the Vedas. Infallibility of the Vedas na enadhu? Vedas are eternal. You shouldn't question anything about the Vedas. அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்ஃபாலியபிலிட்டி. வேதங்கள் வந்து இறைவனால மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையே அவங்க கொஸ்டின் பண்றாங்க. த்ரூ வாட்? ரேஷனாலிட்டி. Then they are condemning the ideal worship. Ideal worship அவங்க வந்து கண்டெம் பண்ணுறாங்க. ஐடியல் வர்ஷிப் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் வேதாஸ்லேயே ஐடியல் வர்ஷிப் இல்லை, இது இடைச்சொருகளாக வரப்பட்டது அப்படின்ட்டு வந்து அவங்க கண்டெம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய காட்ஸை வந்து கும்பிட்றது, ஒன் காடை தான் கும்பிடணும், மோனோதீசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க? they are interpreting the Vedas using these two concepts. ஹியூமனிசம் மூலமா என்ன பண்றாங்கன்னா priestly class dominance எதிர்க்கறாங்க. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், they are all equal. how can one class can be above the other class? so humanistic concept. அதுக்கப்புறம் doctrine of progress, humanistic concept and doctrine of progress. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து they are reforming the existing structure. they are replacing the old structure with the new structure. but old framework அப்படியே தான் இருக்குது. அந்த இந்துவிசம் இல்லை இஸ்லாம் இல்லை சீக்கிசம் பார்சிசம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம்ஒர்க் அப்படியே தான் இருக்குது. பட் புது கான்செப்ட் வழியாக they are installing many important new things. இதுதான் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைவல் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவைவல் மூமெண்ட், ரிவைவலிஸ்ட் வாட் தே வில் டூ, தே வில் ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஹிந்துவிசமே எடுத்துக்கோங்க. ஹிந்துவிசமுக்கு ரிவைவலுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ். Arya Samaj. It is an important example, Arya Samajist. So they will also reinterpret the existing scriptures. For example, Dayananda Saraswati எடுத்துக்கோங்க, அவர் தான் வந்து ஆரிய சமாஜை வந்து தோற்றுவித்த ஃபவுண்டர் ஆஃப் த ஆரிய சமாஜ். அவர் என்ன பண்ணுறாருன்னா, he is taking one கைடு. ஓகேங்களா? அவர் வந்து எதை எடுத்துக்கிறாருன்னா, he is believing that Vedas are infallible of Vedas. வேதாஸை கொஸ்டினே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் பிலீவ் பண்ணுறாரு. அதனால தான் இவங்க ரிவைவல், அதாவது வந்து பின்னால் இருக்கிற விஷயத்தை, பாஸ்டில் நடந்த விஷயத்தை they will glorify. பட் அதை இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி they will change that. ஓகேங்களா? through what? rationalism only. ஹியூமனிஸ்டிக்கா ரேஷனலிஸ்டிக் அவுட்லுக்காக தான் வந்து இவங்களுமே பண்ணுவாங்க. பட் பாஸ்டில் இருக்கிறத அவங்க வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இவங்க பாஸ்டில் இருக்கிற அந்த அந்த சொசைட்டியை ரிஃபார்மிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாஸ்டில் இருக்குது, இப்போ ப்ரெசென்ட்டில் இப்படி வந்திருக்கு, இதில் இருக்கக்கூடியதை இப்போ கொஞ்சம் களைவாங்க, என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதை வந்து புகுத்துவாங்க புதுசாக.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீஇன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இவங்க ரிஃபார்மிஸ்ட், இவங்க ரிவைவலிஸ்ட். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வேதாஸை வந்து இன்ஃபேலியபிளாக வச்சுக்கிட்டு இஸ் ரீஇன்டர்பிரேட்டிங். அதே மாதிரி தான் ப்ரீஸ்ட் வேணான்னு சொல்லுவார். ஏன்னா வேதாஸில் ப்ரீஸ்ட் கிடையாது. தே ஆர் ஒன்லி 17 ப்ரீஸ்ட். அதாவது வந்து 17 ப்ரீஸ்ட்லி கிளாஸில் ஒன் ஆஃப் த கிளாஸ் தான் வந்து ப்ரீஸ்ட் கிளாஸ். ஸோ அப்படி ரீஇன்டர்பிரேட் பண்ணுறது. ஸோ இவங்க வேணாம். அதே மாதிரி வேதாஸில் உமன் எஜுகேட்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ எஜுகேஷன் ஃபார் உமன், எஜுகேஷன் ஃபார் ஆல் எல்லாருக்கும் தேவை. ஆனால் எதை வச்சு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு? த்ரூ வேதாஸ். அவங்க எதை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? ஹியூமனிசம் அண்ட் ரேஷனாலிட்டி. இதுதான் டிஃப்ரென்ஸ். ரிஃபார்மிஸ்ட்டுக்கும் ரிவைவலிஸ்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் வி வில் சி அபவுட் த இம்பார்ட்டன்ஸ். அப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அவங்களோட ஃபவுண்டர்ஸ் அது என்ன சொல்லுச்சு, இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட். இதை பார்த்தீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கிவன் த இம்பார்ட்டண்ட் லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், இயர்ஸ், பிளேஸ், ஃபவுண்டர்ஸ் இதை கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி படிச்சிருங்க. எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன்ஸுக்கும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பாருங்கள், ஆர்கனைசேஷன், இயர்ஸ், பிளேஸ், அண்ட் தென் இது வந்து முஸ்லீம்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ரிஃபார்மிஸ்ட், ரிவைவலிஸ்ட் எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். பிரம்ம சமாஜ். ஸோ பிரம்ம சமாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை யார் உருவாக்குனதுன்னு நமக்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராய் தான் உருவாக்குறாரு. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய், ஆஃப்டர் ராஜாராம் மோகன் ராய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1833 அவர் இறந்துடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் வாஸ் டேக்கன் பை தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரோடைய அப்பா. அவர் தான் வந்து இதை எடுத்து அவர் வந்து நடத்துகிறாரு. அது இல்லாமல் தத்வபோதினி சபா, தத்வபோதினி பத்திரிகா இப்படிலாம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் கேசப் சந்திர சென் அப்படிங்கிற 2 பேருக்கும் வந்து கிளாஷ் நடக்குது. 1866 2 பேரும் வந்து டிவைட் ஆகுறாங்க. டிவைட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு அந்த பேரை மாற்றி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கேசப் சந்திர சென் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய பிரம்ம சமாஜ் இல்லைனா வந்து சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு மாற்றிப்பார். சாதாரண பிரம்ம சமாஜ். ஓகேங்களா? இந்த கேசப் சந்திர சென் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவர் என்னென்னலாம் ஃபார்மேஷன் பண்ணார் அப்படின்ட்டு. he would have created a temple of new dispensation. அதாவது வந்து ஒரு நியூ சர்ச் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் he will also establish Indian Reform Association. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ பிரம்ம சமாஜ்லேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜ் தே வுட் சே அபவுட் ஒன் காட் வர்ஷிப். வேதாஸு, உபனிஷத்ஸு இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்க சொல்லுவாங்க. இன்ஃபேலியபிலிட்டி இல்லை, கேள்விக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது, கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் தே வில் ஆல்சோ சே அபவுட் த பிராமணிசமுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், அதுக்கப்புறம் ரிச்சுவலிஸ்டிக் பிலீஃப் இது எல்லாத்தையுமே எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தே வில் ஆல்சோ encourage social reforms like modern education, women education இது எல்லாத்தையுமே வந்து ஆதரிப்பாங்க. social reformsum பண்றாங்க. இதெல்லாம் religious reforms. These and all religious reform. This is a social reform. Child marriage opposed against the caste system. widow remarriageக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் education among the women and menக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பிரம்ம சமாஜ். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் மகாராஷ்டிரா, அது வந்து கல்கட்டாவில் நடக்குது பிரம்ம சமாஜ். மகாராஷ்டிராவில் 2 இம்பார்ட்டண்ட்டான ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பரமஹம்ச மண்டலி. தே ஆல்சோ சே அபவுட் ஃபைட் அகேன்ஸ்ட் த ஐடியலிட்ரி கேஸ்ட் சிஸ்டம். எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த அந்த ரிஃபார்மோடைய அந்த பேர்கள் வந்து யார், அந்த பேர் என்ன, எங்கே இருக்குது, இவ்வளோ தான் முக்கியம். ஓகேங்களா? ரிலீஜியஸ் ரிஃபார்ம்னா என்ன? அகேன்ஸ்ட் ஐடியலிட்ரி, அகேன்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இது சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லேயும் வரும். கேஸ்ட் சிஸ்டம்ங்கிறது ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்லேயும் வரும், சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லேயும் வரும் கேஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விமனோடைய ரீமேரேஜாக இருக்கட்டும், விடோ ரீமேரேஜ், அதுக்கப்புறமா வந்து சைல்டு மேரேஜை வந்து எதிர்க்கிறது, அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கறது,
அவங்களுக்கு எஜுகேஷன் ரைட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகந்த்வாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபால் ஹரி தேஷ்முக். கோபால் ஹரி தேஷ்முக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் வந்து he is a poet who wrote in Marathi. He established an organization called as பிரதான சமாஜ். அவருடைய ஃபாலோவர்ஸில் 2 இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பண்டார்கர், அப்புறமா வந்து மகதேவ் கோவிந்த் ரானடே. இவர் தான் பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிற ஒரு சபாவை உருவாக்குவார். எம்ஜி ரானடே இல்லைனா மகதேவ் கோவிந்த் ரானடே. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. இவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இவருடைய டிசைப்பிளால் இவர் இம்பார்ட்டண்ட் ஆகிறார். ஓகேங்களா, அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஹீ இஸ் பியூர்லி அ பக்தி செயிண்ட். பக்தி மூமெண்ட்டில் அவர் வந்து போயிட்டுருக்கார். அதாவது வந்து சால்வேஷன், மெடிடேஷன் அப்படின்ற அந்த கன்சிடரேஷனோட போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து எந்த ஒரு ஜாதிய மத கண்ணோட்டமோ கிடையாது. ஒரு சில நேரங்களில் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடவுளை பார்த்தேன், ஜீசஸை பார்த்தேன், அல்லாவை பார்த்தேன்னு கூட சொல்லுவார், காளியை பார்த்தேன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எல்லாரையுமே அவர் வந்து நேசித்தார். அவரோட இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். அவர் வந்து மெசேஜாக சொல்லிட்டு போனார். அவரோட டிசைப்பிளான விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறார். அதனால தான் விவேகானந்தர் ரொம்ப ஃபேமஸ். அவர் வெறும் சாதாரணமாக ப்ரீச் மட்டும் பண்ணிட்டு போல, he established ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா அவருடைய பேர்னால, அவரோட பேரின் பேரில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாரு, எஜுகேஷன் சென்டர்ஸ் கட்டுறாரு. ஸோ இதன் மூலமாக வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறத செய்கிறார். அதே மாதிரி நிறைய இந்த இந்து ரிலீஜனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ரொம்ப தனிமையில் போயிட்டீங்க, ஐசோலேட் ஆகிட்டீங்க, நீங்கள் மாடர்ன் வேர்ல்டுக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இல்லாமல் அத்து போச்சு. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கூடிய விரைவில் என்ன ஆகிடுவீங்கன்னா அவுட்டேட் ஆகிடுவீங்க. அப்போ மாடர்ன் இதுக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இந்து ரிலீஜியஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு சுவாமி விவேகானந்தா. இது இல்லாமல் இவர் எதுக்காக ஃபேமஸ்? he established ராமகிருஷ்ணா மிஷன். அதுக்கு தான் இவர் ஃபேமஸ். ராமகிருஷ்ணா மிஷன் ஆன் த ஹியூமனிடேரியன் ரிலீஃப் அண்ட் சோஷியல் ஒர்க். ஹாஸ்பிட்டல்ஸ், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி எஜுகேஷன் சென்டர்ஸை அமைக்கிறார். அவருடைய ஃபிலாசபி என்னது? சர்வீஸ் டு ஹியூமன், சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். ஓகேங்களா, சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் அ சர்வீஸ் டு காட். நெக்ஸ்ட் அடுத்து வந்து தயானந்த சரஸ்வதி இல்லைனா சுவாமி தயானந்த சரஸ்வதி இல்லைனா ஆரிய சமாஜை உருவாக்குறவர். அவர் வந்து 1875 வந்து ஆரிய சமாஜை ஃபவுண்ட் பண்ணுறாரு. இட் இஸ் அ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூல் சங்கர் அப்படின்னு ஒரு மூல் சங்கர். ஓகேங்களா, தயானந்த சரஸ்வதினு இவர் வந்து பேர் வச்சுக்கிறார் இவருக்கு. அதுக்கப்புறம் இவருமே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் இக்னரண்ட் பீஸ்ட். இவர் ஒரு கதை வரும். என்ன கதை அப்படின்னா வந்து இவர் கோவிலுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலை மேலே வந்து நிறைய ஏதோ ஒரு சின்ன சின்ன அது என்னது பூனையோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா இது ஏதோ தப்பாக இருக்குது, நான் நம்புகிற கடவுள் இது இல்லை, கடவுளை நம்புகிறேன் ஆனால் நம்புகிற கடவுள் இவங்க சொல்கிற கடவுள் இது கிடையாது, நான் கடவுள்னு நினைக்கிறது இது கிடையாது, இவங்க ஏதோ ஒன்றத்தை வச்சு என்னை கடவுள்னு நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா இவர் ரீஇன்டர்பிரேட் பண்ணுறாரு. வேதாஸை போய் திருப்பி படிக்கிறாரு. படித்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி ப்ரீஸ்ட்லி டாமினன்ஸ் இருக்கக்கூடாது, இதே விஷயங்கள் தான். ஆனால் இவர் வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறாரு அதை. ஓகேங்களா, ப்ரீஸ்ட்லி டாமினன்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹீ சேஸ் தட் கோ பேக் டு வேதாஸ், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் தென் அகெயின்ஸ்ட் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்க தேவையே இல்லை. யூ டோன்ட் நீட் எனி ரிச்சுவல்ஸ் இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி ப்ரீஸ்ட் வந்து டாமினன்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிச்சுவல் தேவையில்லை நமக்கு, ஏன்னா வேதாஸில் ரிச்சுவல்ஸ் பற்றி எதுவும் சொல்லலை. அப்படியே சொன்னாலுமே
இப்போ உங்களை வந்து அது பின்னாடி இழுக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் பின்னாடி இழுக்குது அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அப்படிங்கிறத சொல்கிறாரு. தென் எஜுகேஷனையும் இவர் வந்து கொடுக்குறாரு. ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், டிஏவின்னு ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குல்ல இப்போலாம், அதெல்லாம் இவர் உருவாக்குனது தான். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், அதுதான் டிஏவி ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தில் இவரோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, லாலா ஹன்ஸ்ராஜ், அதுக்கப்புறமா வந்து சுவாமி சாரதானந்த், அவங்களாம் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லேயும் கண்டிஷன் ஆஃப் த விமன், அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக போராடி இருப்பார். ஆனால் இவர் பண்ண ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மற்ற மதத்துக்கு இந்துவிசம்லேருந்து போகிறத இவர் தடுத்திருப்பார் த்ரூ அ மூமெண்ட் கால்ட் அஸ் ஷுதாய் மூமெண்ட் ஆர் பியூரிஃபையிங் மூமெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லைனா வந்து யார் யாரெல்லாம் போனாங்களோ திருப்பி வந்து வர வச்சிருப்பார். ஓகேங்களா? திருப்பி வந்து இந்துவிசம் ஃபோல்டுக்குள்ளேயே வர வச்சிருப்பார். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட் இதனால் வந்து லைட்டாக வந்து இவரோட ஃபாலோவர்ஸ், இவருக்கு அப்புறமா வந்து அது வந்து கம்யூனல் டோனாக மாறுது. ஆக்சுவலாக கம்யூனலிசம் வளர்கிறதுக்கு இந்த ஷுதாய் மூமெண்ட்டும் ஒரு காரணமாக அமைது, கம்யூனல் பாலிட்டிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து தியோசாஃபிக்கல் சொசைட்டி. தியோசாஃபிக்கல் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி வந்து யூஎஸில் தான் முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, யுனைடெட் ஸ்டேட்ஸில். யார் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஹெச்பி பல்வத்ஸ்கி, அப்புறம் வந்து கர்னல் ஹெச்எஸ் ஆல்கூட், இவங்க 2 பேர் தான் வந்து யூஎஸில் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1886 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the base was shifted to அடையாரில் இன்னுமே தியோசாஃபிக்கல் சொசைட்டி இருக்குது. இது எப்போ வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஆனி பெசன்ட் அவங்க வந்து சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஃபேமஸ் ஆகுது. இவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, தே ஆர் ஆல்சோ ரிவைவலிஸ்ட். ஓகேங்களா? தே ஆர் ஃபாரினர்ஸ் பட் தே பிலீவ் இன் த ரிலீஜியன் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரிலீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ ஏன்ஷியன்ட் ரிலீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா என்னது? ஹிந்துவிசம், பார்சி, ஓகேங்களா, ஜெராஸ்ட்ரிசம், இதிலெல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் பிலீவிங் இன் த டாக்ட்ரின்ஸ் லைக் ட்ரான்ஸ் மைக்ரேஷன் ஆஃப் த சோல்ஸ். அதை ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதில் இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. பட் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு அ யூனிக் ஃபேக்டர் இன் இந்தியா. என்னென்னா, ஒரு ஃபாரினர்ஸ் அவங்க வந்து நம்மளோட ரிலீஜனை வந்து இவ்வளோ போற்றி புகழ்கிறாங்களே அப்படின்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் மற்ற இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்குது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கிடைக்குது இதனால். ஓகேங்களா? செல்ஃப் பிலீஃபும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அனி பெசன்ட் as established சென்ட்ரல் ஹிந்து ஸ்கூல் அட் பனாரஸில் சென்ட்ரல் ஹிந்து ஸ்கூல்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து மதன் மோகன் மால்வியா என்ன பண்ணுறாருன்னா, he converts or he transformed the school into Banaras Hindu University later. Okay, next is with respect to இஸ்லாமிக் ரிவைவலிஸ்ட் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சையத் அகமது கான் அண்ட் இஸ் அலிகர் ஸ்கூல். சையத் அகமது கான் அண்ட் அலிகர் ஸ்கூல். சையத் அகமது கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he has a belief system that education, modern education is the sole root or the sole purpose for the emancipation of Muslim religion. முஸ்லீம் யூத்ஸுக்கு நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா மாடர்ன் எஜுகேஷனை விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாரு, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அப்படி இல்லைனா வந்து முகமதியம் ஆங்கிலோ ஓரியண்டல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஒரு யூனிவர்சிட்டியை அலிகரில் கட்டுறாரு. அதுதான் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக மாறுது. அவருடைய அந்த பிலீஃப் சிஸ்டம் ஆகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈ ஆல்சோ ரீஇன்டர்பிரட்டிங் குரானை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாருன்னா, அந்த மாடர்ன் வேஸில் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாரு. ஓகேங்களா? மாடர்ன் வேஸில் இன்டர்பிரட் பண்ணுறாரு.
விமன் எஜுகேஷனுக்கு வந்து பாடுபடுறாரு, பர்தாலாம் போட வேணாம்னு நினைக்கிறாரு, விமனுக்கு வந்து நிறைய ஈக்குவாலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இன் இஸ் இனிஷியல் டேஸ் he says that Hindus and Muslims are brothers. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் வந்து விவேகானந்தரும் சொல்றாரு, இதே கான்செப்ட் தான் வந்து இவரும் சொல்றாரு, சையத் அகமது கானும் சொல்றாரு. நம்மலாம் ஒன்றா வாழ்ந்துட்டோம், நம்மலாம் ஒன்றா இருந்துட்டோம், நம்மலாம் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கோம், இந்த மண்ணில் வர கங்கையில் ஜமுனாவில் வர நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் குடிக்கிறோம். வேற ஒரு கலர்லேருந்து ஒரு இந்தியன் கலருக்கு நம்மலாம் மாறிட்டோம். அப்போ நம்மளோட விசுவாசம் இந்தியாவுக்கு இருக்கணும், இந்து முஸ்லீம் யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி ரிஃபார்மும் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இஸ்லாமை ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கடைசி காலத்தில் இவர் என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவருக்கு நல்லா தெரியுது சீக்கிரமாக வந்து இப்போதைக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து போக மாட்டான், இந்தியா விட்டு இப்போதைக்கு வந்து பிரிட்டிஷ் போக போகிறது இல்லை. அப்போ நம்மளுடைய எய்மான அந்த முஸ்லீம் பிரதர்ஸுக்கு எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷனை புகுத்தணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்கு இவர் எல்லா சாக்ரிஃபைஸஸையும் பண்ணல தயாராக இருக்கார். எப்படி தயாராக இருக்கார் அப்படின்னா, இவர் அந்த ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்லாம், அந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்லாம், இஸ்லாமில் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறார்ல, அந்த ரிஃபார்ம்லாம் எல்லாத்தையுமே கைவிடலான்னு நினைக்கிறார். அதே மாதிரி பிரிட்டிஷுக்கு வந்து சாதகமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. பிரிட்டிஷுக்கு சாதகமாக இருக்கணும்னா எஜுகேட்டட் முஸ்லீம் இன்டெலிஜென்சியா அந்த நேஷ்னலிஸ்டிக் ஸ்ட்ரகிளில் போயிட்டு கலந்துக்க விடாமல் இவர் வந்து பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணார், இவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து இதிலே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் படிச்சுக்கலாம். பட் இவர் எப்படி வந்து இருக்கார், எதனால் எதை விட்டு கொடுக்குறாரு, எதை அடையறதுக்கு, எந்த எண்டை அடையறதுக்கு எப்படி இவர் போகிறாரு, இதுதான் மீன்ஸ் வெர்சஸ் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸில் படிப்பீங்க இதை. ஒரு எண்டுக்காக நீங்கள் எந்த வழியில் போகிறீங்க, மீன்ஸ் முக்கியமா எண்டு முக்கியமா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு முகமது இக்பால். முகமது இக்பாலும் அதே மாதிரி தான். இனிஷியலாக வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் வந்து ஒரு போயட் தான். இவர் வந்து இந்து முஸ்லீம் யூனிட்டியை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சுவாமி விவேகானந்தர் மாதிரியே இவரும் என்ன பண்ணுறாருன்னா வந்து முஸ்லீம் ஐசோலேட் ஆகிட்டாங்க, அதை வந்து கண்டம் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வியூஸ் ஆஃப் ஹியூமனிசம் வந்து இவர் வந்து ஹியூமனிஸ்டிக் வியூஸில் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாரு இஸ்லாமை. ஓகேங்களா? இவரோட கவிதைகள் எல்லாமே வந்து ஹியூமனிடேரியன் இதில் இருக்கும். ஹியூமனிசம் அப்படிங்கிறது என்ன சார்? ஹியூமனிசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஹியூமனை சென்டராக வச்சு பார்க்குறது, அதுதான் ஹியூமனிசம். நம்மளோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா, கடவுளை முன்னாடி வச்சு சென்டராக வச்சு எல்லாத்தையுமே வந்து அதுக்கு சைடில் வச்சாங்க. இந்த மாதிரி இங்கே வெஸ்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ரெனசான்ஸ், ரெஃபர்மேஷன் அப்படின்னு நடந்துச்சு. அதே மாதிரி இங்கே சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட், இதுதான் இந்தியன் ரெனசான்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மனிதர்களை முன்னிறுத்துறாங்க, மனிதர்களை வந்து முன்னிறுத்தி அதன் மூலமாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பட் இவருமே லாஸ்ட்டில் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he also said encouraged the Muslim separatism. செப்பரேட்டிசம்னா தனி நாடு அப்படிலாம் இவர் நினைக்கல, ஏன்னா வந்து இவர் 1938 இறந்துடுறாரு. பட் இவர் என்ன அட்வொகேட் பண்ணுறாரு அப்படின்னா, முஸ்லீம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு கிரேட்டர் அட்டானமி இருக்கணும், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு உள்ளேயே ஒரு கிரேட்டர் அட்டானமி இருக்கணும் அப்படிங்கிறத இவர் வந்து இது பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் போட்ட விதை தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் வந்து ஆஃப்டர் தட் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கே ஒரு பெரிய காரணமாக அமையுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்சிஸ். பார்சிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா இந்த ரெமுமாய் மசதயான் சபா, இதை வந்து யார் உருவாக்குறாங்க அப்படின்னா வந்து நரோஜி ஃபர்தோன்ஜி, அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி, அப்புறம் எஸ்எஸ் பெங்காலி, இவங்க தான் உருவாக்குவாங்க. அதே இவங்களுடைய அந்த பார்சி ரிலீஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸை, இவங்க சோஷியோ கல்ச்சுரல் பேக்வேர்ட்னஸை இவங்க வந்து கலையை ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சீக் மூமெண்ட். சீக் மூமெண்ட்டில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அக்காலி மூமெண்ட் அப்படின்ற அந்த மூமெண்ட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருத்வாராஸ்ன்னு இருக்கும். சீக்கோட டெம்பிள்ஸ்லாம் வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா குருத்வாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த குருத்வாராஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட் அவங்க பேர் வந்து மஹத்ஸ் அப்படின்னு பேர். அந்த மஹத்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா வந்து கரப்டாக மாறிடுறாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க கரப்டாக மாறிடுறாங்க. அப்போ அந்த கரப்ட் கேரக்டரில் இருந்து, அதாவது அந்த கரப்ட் மகத்ஸில் இருந்து இந்த குருத்வாராவை காப்பாற்றக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்காலி ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இன்டர்வென்ஷனால் குருத்வாரா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் போடுறாங்க. அதன் மூலமாக தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கரப்ட் மகத்ஸ் கிட்ட இருந்து அந்த குருத்வாராஸை இவங்க எல்லாருமே சீக்ஸ் எல்லாருமே வந்து மீட்டு எடுக்கிறாங்க. ஓகே, இது ஒரு பெரிய வயலன்ட் ஸ்ட்ரகிளாகவும் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து மாடர்ன் வேர்ல்டு உருவாகிறதுக்கு, இந்தியா வந்து ஒரு மாடர்ன் கண்ட்ரியாக உருவாகிறதுக்கு இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட்ஸ். ஏன்னா வந்து பழச வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி விடுறாங்க, இல்லைனா பழச புதுசாக ரீஇன்டர்பிரட் பண்ணுறாங்க, பழச புது மாடர்ன் ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி ரீஇன்டர்பிரட் பண்ணுறாங்க, சொசைட்டியை மாடர்னாக மாற்றுறாங்க. ஸோ அதனால் இது வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து உகந்ததாக ஒரு விஷயமாக அமையுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ரிச்சுவலிஸ்டிக் அப்புறம் வந்து கல்ச்சுரல் அந்த ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த செரமோனியல், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரிச்சுவலிஸ்டிக்கு தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாத்தையுமே களையிறாங்க. த்ரூ வாட்? த்ரூ த டாக்ட்ரின் ஆஃப் ரேஷ்னாலிட்டி அண்ட் ஹியூமனிசம். ரேஷ்னாலிட்டினால இந்த ரிச்சுவல்லாம் வேணாங்க, தேவையில்லையே, இந்த செரமனிஸ்லாம் தேவையில்லையே இப்படிங்கிறத இவங்க களையிறாங்க. அதே மாதிரி ஹியூமனிசம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, த டாக்ட்ரின் ஆஃப் ப்ராக்ரஸ், ஒவ்வொரு ஹியூமனுமே வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கக்கூடிய அந்த தகுதியை உடையவன் அப்படிங்கிறத இவங்க நம்புகிறாங்க. இதன் மூலமாக தான் மாடர்ன் ஐடியாஸ் லைக் ஈக்வாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இது எல்லாமே வளருது. அதுக்கப்புறம் செக்யுலர் அவுட்லுக், மாடர்ன் செக்யுலர் நேஷ்னல் அவுட்லுக் இந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னால தான் கிடைக்குது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். பட் இதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன சார்? எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும். எப்படி ஒன்று போனாலுமே அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும். என்னென்னா லிமிட்டட். இது வந்து அந்த அர்பன் கிளாஸ் இன்டெலிஜென்சியா, அர்பன் மாடர்ன் மிடில் கிளாஸ் இவங்களோட இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்லாம் சுருங்கிடுது. கீழே இது வந்து பெனிட்ரேட் ஆகலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் அப்ரோச். இட் இஸ் அன் அவுடேட்டட் அப்ரோச். அப்படின்னா என்ன சார்? ஸோ ஒரு இப்போ ரிவைவல் மூமெண்ட்டை எடுத்துக்கோங்க, இல்லை ரிஃபார்ம் மூமெண்ட்டை கூட எடுத்துக்கோங்க. அவங்க எதை பிரதானமாக வச்சு அதை வந்து கலையணும்னு நினைக்கிறாங்க? ரிலீஜியனை பிரதானமாக வச்சு அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ரிலீஜனை வந்து எல்லா மக்களுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா? ஒரு ரிலீஜனை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கிடையாது. அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு ஹெட்ரோஜினியஸ் சொசைட்டியில் கிடையாது. நிறைய பேர் இந்துவிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சீக்கிசம், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஜொராஸ்ட்ரியனிசம், பார்சி, இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு புத்திசம், ஜெயினிசம் இப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ரிலீஜனை வந்து நீங்கள் ரிஃபார்ம் பண்ணுறதுனால இந்த சொசைட்டி ஒட்டுமொத்தமாக மாற போகிறது. அது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தானே. அப்போ அது ஒரு அவுடேட்டடான அப்ரோச். இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? காமனாக இருக்கக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில், இல்லை இந்தியாஸுக்கே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்கலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரையோ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ, இப்படி நீங்கள் அந்த செக்குலர் ஆஸ்பெக்ட் எடுத்து அதிலிருந்து நீங்கள் ரிஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ரிஃபார்மிஸ்ட் இல்லைனா ரிவைவலிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்துஸா தே வில் ஸ்ட்ரெயிட்லி கோ அண்ட் இன்டர்பிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன்ட் இந்தியா, ஏன்ஷியன்ட் கல்ச்சர் கூட தான் இவங்க இது பண்ணுவாங்க. அண்டு இந்த மிடிவல் கல்ச்சர் வந்து டீஜெனரேட் ஆனதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான காரணம்னு இவங்களே நினைப்பாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இஸ்லாம் மாதிரியான ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க தே வில் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அரபிக் வேர்ல்டு, பர்ஷியன் வேர்ல்டு, அதுலேருந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கல்ச்சுரல் நேஷ்னல் யூனிட்டியை வந்து ஒன்றாக்க விடாமல் தடுத்துருச்சு. அந்த அர்பன் எலைட் அவங்க தான் வந்து பொட்டென்ஷியல் லீடர்ஸாக நாளைக்கு மாற போகிறாங்க மாசஸ் கிட்ட. இவங்களே என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக மாறிடுறாங்க, கம்யூனலாக மாறிடுறாங்க. அப்போ நேஷ்னல் கான்ஷியஸ் வளர்கிறதோட சேர்த்து கம்யூனல் கான்ஷியஸும் சேர்த்தே வளருது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வளரும்போது
it ultimately led to the partition. அப்போ பார்ட்டிஷனுடைய அந்த ஆரிஜின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்லேயும் இருக்குது, இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். இப்போ நம்ம சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பார்க்குறோம். சோஷியல் ரிஃபார்முடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டரே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிஸ்டிக் ஐடியல்ஸ் ஆஃப் சோஷியல் ஈக்குவாலிட்டி தான். சோஷியல் ஈக்குவாலிட்டி, நீயும் நானும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், அப்படி இல்லையா? இருக்கிற எல்லா இப்போ வந்து நம்மளுடைய ஜாதி கேஸ்ட் சிஸ்டம் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பிறப்பின் அடிப்படையில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த பிரித்து வச்சிருக்கிற முறையே தவறு, ஜாதியே தவறு, இல்லைனா அன்டச்சபிலிட்டி தவறு. அந்த ஜாதியினால் விளைஞ்சது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி. அந்த அன்டச்சபிலிட்டி தவறு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை வந்து இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸில் அப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது? எமான்சிபேஷன் ஆஃப் விமன். எமான்சிபேஷன் ஆஃப் விமன். விமன் அந்த காலத்தில், இந்த காலத்துலேயும் அப்படி தான். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பட் அப்போ ரொம்ப மோசம். தே டோன்ட் ஹாவ் எனி ஐடென்டிட்டி ஃபார் தெம்செல்ஃப். The women will be considered as a mother. The women will be considered as a wife. The women will be considered as sister, not a woman. She will be considered adjacent to a man. அவ்வளோதான். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆசா பாச விருப்பங்கள் எதுவுமே இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு இந்த சமுதாயமே நினைக்குது. அவங்களுடைய அடக்குமுறையில் அவங்களையே வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ண வச்சுக்கிறாங்க, அதை அவங்க பெருமன்னும் கன்சிடர் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து களையணும் அப்படின்னு சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் நினைக்கிறாங்க. இப்போ விமன் அப்போல்லாம் அந்த காலத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, சைல்டு மேரேஜ், டவுரி சிஸ்டம், விடோ ரீமேரேஜ் பண்ணாமல் விடுறது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் இருக்காது, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்காது, இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து தே கேன் பி அப்யூஸ்ட் புருஷன்களால். அதே மாதிரி வந்து பாலிகேமி இருக்குது. ஒரு கணவன் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பாலிஆண்ட்ரி கிடையாது. அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட்டில் இருந்துச்சு, இப்போ அதுவும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஹியூமன். அப்போ விமன்ஸுக்கு ஆதரவாக என்லைட்டன்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து இவங்களுக்காக சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கே எஜுகேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் தாராபாய் ஷிண்டே, அதுக்கப்புறம் பண்டித ராமாபாய். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்தே எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியாக வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து சாவித்ரிபாய் பூலே, இந்த பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணாங்கங்கிறத பாருங்கள். தாராபாய் ஷிண்டே வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு என்ன புக் அப்படிங்கிறத, அது வந்து நியூ என்சிஆர்டியில் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன புக் அப்படிங்கிறத தேடி கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? எஸ்ஸில் ஆரம்பிக்கும், கமெண்ட்டில் போடுங்க அந்த புக்கை. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸில் அதே மாதிரி வந்து ஆங்கிலேயர்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் அவங்கள வந்து கொஞ்சம் பாராட்டலாம். லேடி டஃப்ரின் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து கட்டுறாங்க. அந்த கட்டுறது வந்து மாடர்ன் மெடிசன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி, சைல்டு டெலிவரி டெக்னிக்லாம் இருக்கா மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் விமன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம், எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாலண்டரியாக முன் வந்து அந்த
மூமெண்ட்ஸ் லைக் அந்த சத்தியாகிரகா, அதுக்கப்புறமா வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஓம் ரூல் மூமெண்ட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்லேயும் ஈடுபடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரோஜினி நாயுடு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் உமன், இது ரொம்ப நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் உமன் டு ப்ரிசைட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சரோஜினி நாயுடு. அப்போ விமன் யார் அப்படின்னா ஆனி பெசன்ட். ஃபஸ்ட்டு விமன் டு ப்ரிசைடு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆனி பெசன்ட். ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் டு ப்ரிசைடு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விமன்ஸ் மூமெண்ட். விமன்ஸ் மூமெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் வந்து ஃபைனல் கல்மினேஷன் ஆஃப் தேர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா ஆல் இண்டியா கிரியேஷன் ஆஃப் ஆல் இண்டியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் 1927 இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ரிவைவலிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து ரிஃபார்மிஸ்ட்டுக்கு இவங்களுக்குள்ளலாம் சண்டை நடக்கும். சண்டைனா கருத்தியல் மோதல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி எடுத்துக்கோங்க, அவர் வர்ணா சிஸ்டத்தை ஆதரிப்பார், படிநிலைகள் வேணும்னு நினைப்பார். பிராமின், சத்ரியா, வைஷ்ய, சூத்ர இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கலாம், அன்டச்சபிலிட்டி தான் தப்புன்னுவர் காந்தி. ஆனால் ஸ்ரீ நாராயண குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறார். அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெரி வர்ணா சிஸ்டம் இஸ் ராங்னுவார். அவர் தான் வந்து ஒன் கேஸ்ட் ஒன் காட் அதுக்கப்புறமா வந்து ஒன் மூமெண்ட் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஒன் ரிலீஜன், ஒன் கேஸ்ட், ஒன் ரிலீஜன், ஒன் காட் ஃபார் ஆல் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு. காந்திக்கும் நாராயண குருவுக்கும் ஒரு வாக்குவாதம்னு இல்லை, ஒரு கான்வர்சேஷன். அதில் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து வர்ணா சிஸ்டம் வேணான்றீங்க, அது வந்து ஒரு சோஷியல் பர்பஸை வந்து சால்வ் பண்ணுதில்ல. இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, இலைகள் எடுத்துக்கோங்க, இலைகள் ஒவ்வொரு இலைகளும் ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குல்ல, அதே மாதிரி தானே இந்த சொசைட்டியும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நாராயணகுரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இல்லாத எல்லா இலைகளையும் எடுத்து நீங்கள் ஒரு ஜூஸ் போடுங்க, அப்போ அந்த ஜூஸில் வர்றது எல்லாமே என்னது, வெறும் அந்த பச்சை சாறு தான். அப்போ எல்லாமே ஒன்று தானே, நீங்கள் எப்படி பிரிக்க முடியும்? இப்படியெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான கான்வர்சேஷன் அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் எல்லாருமே எதில் ஒத்து போவாங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒத்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மூமெண்ட்டு எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது, இந்த மூமெண்ட்டு யாரால் ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அன்டச்சபிலிட்டி. அப்போ இந்த அன்டச்சபிலிட்டி வந்து எப்படிலாம் பிரிட்டிஷாரால் எப்படியெல்லாம் கொஞ்சம் குறைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அர்பனைஸ் பண்ணுறாங்க, மாடர்ன் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் ஒரே பக்கத்தில் உட்காந்து தான் வரணும். மாடர்ன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அர்பனைஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் ஆக போகுது. அதனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணுவார்னா சிட்டி ஆக்கணும், எல்லாத்தையுமே வந்து சிட்டிஸ் ஆக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா கிராமங்கள் தான் இந்த ஜாதிகளுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்குது அப்படிங்கிறத அவர் நம்பினார். அதனால தான் காந்தியோட வில்லேஜ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கான்செப்டை அவர் எதிர்த்தார். ஓகேங்களா? அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுக்கப்புறம் எஜுகேஷனை வந்து கொண்டு வராங்க. எஜுகேஷனை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எஜுகேஷன் எல்லாருக்குமான விஷயம் அப்படின்னு வந்து கதவுகளை ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இப்போ படிக்கும்போது படிச்சுட்டு வரவங்க எல்லாரும் ஈக்குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னலிசமும் அதே மாதிரி, நேஷ்னலிசம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவாலிட்டி. எங்களை ஒன்றா நடத்துங்க, ரேஷியல் சுப்பீரியாரிட்டியோட பார்க்காதீங்கன்னு பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட சக மனுஷங்கிட்ட வந்து அந்த கேஸ்டிசம் பார்க்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கரெக்டுங்களா?
அப்போ அது நேஷனலிசம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ்ட் கான்ஷியஸ்னஸை குறைச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ காந்திஜி என்ன பண்ணுறாரு, அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா ஹரிஜன் சங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. இது எப்போ உருவாக்குறாருனா பூனே பேக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பண்ணுவார். பூனா பேக்ட் பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் என்ன பண்ணுறாருனா ஹீ இஸ் ஃபைட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் இண்டியா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. மற்ற இந்த ஷெட்யூல் கேஸ்ட் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் இண்டியா டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் ஒரு இது உருவாக்குவாங்க. சவுத் இந்தியாவில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்ட்டு வந்து தந்தை பெரியார் வந்து உருவாக்குறார், ஓகேங்களா. ஸோ அல்டிமேட்டாக கான்ஸ்டிடியூஷனில் இட் ஹாஸ் பீன் ஃபைனலி த கான்ஸ்டிடியூஷனில் த அன்டச்சபிலிட்டி இஸ் ஃபைனலி அபாலிஷ்ட் இன் ஆர்டிக்கல். என்ன ஆர்டிக்கல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சத்ய சோதக் சமாஜ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. இது இட் ஹாஸ் பீன் திஸ் சத்ய சோதக் சமாஜ் இஸ் கிரியேட்டட் பை ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலேவும் அவங்களுடைய மனைவியான சாவித்ரிபாய் பூலேவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க, ஓகேங்களா. அவருடைய அந்த புக்ஸு, அதுக்கப்புறம் குலாம்கிரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஆரிய சமாஜ் இது தோற்றுவிச்ச தயானந்த சரஸ்வதியும் அதே மாதிரியே ஒரு 3 இம்பார்ட்டண்டான புக் எழுதியிருப்பார். சத்யார்த்த பிரகாஷ், வேத பாஷ்யா, வேத பாஷ்ய பூமிகா அப்படின்ட்டு. ஸோ அவங்க எழுதின புக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. சாவித்ரிபாய் பூலே தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் டீச்சர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இதுக்கும் ஒரு கதை இருக்குது. இவங்க வந்து விமனுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கேஸ்ட் இந்துஸ்க்கு பிடிக்கல. அப்போ இவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாணியை எடுத்து அடிப்பாங்களாம். இவங்க வீட்டிலேருந்து இது ஸ்கூலுக்கு போகும்போது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரெண்டு செட்டு துணி எடுத்து வச்சுருப்பாங்களாம் பையில். போயிட்டு குளிச்சுட்டு வேற ஒரு துணியை மாற்றிக்கிட்டு அப்புறம் வந்து டீச் பண்ணுவாங்களாம். See the mental resolve of those times reformers. நம்ம படுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். பட் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷங்களால் என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்க. அதுக்கு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் சாவித்ரிபாய் பூலே, ஓகே. ஸோ இதை சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த கிளாஸை முடிக்கிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஆர்கனைசேஷன், பிளேஸ், ஃபவுண்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன், நல்லா படிங்க, ஓகே. இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் யூபிஎஸ்சி 2016 கேட்ட கொஸ்டின். கல்கத்தா யூனிடேரியன் கமிட்டி, அப்புறமா வந்து டெபர்னாக்கிள் ஆஃப் நியூ டிஸ்பென்சேஷன், இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன். கேசப் சந்திர சென்னால் உருவாக்கப்பட்ட அந்த அசோசியேஷன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. 2 and 3 இஸ் த ஆன்சர். கல்கட்டா யூனிடேரியன் கமிட்டி வந்து ராஜாராம் மோகன் ராய், அப்புறமா வந்து தாரக்நாத் தாகூர் அவங்களால உருவாக்கப்படுறது, ஓகேங்களா. ஸோ கல்கத்தா யூனிடேரியன் கமிட்டி கிடையாது. சத்ய சோதக் சமாஜ் இஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபார் வாட் அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் இன் மகாராஷ்டிரா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, த ரக்மாபாய் கேஸ் ஆஃப் 1884 ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ், ஓகேங்களா. டாக்டர் ரக்மாபாய் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ப்ராக்டிஸ் மெடிசன் இன் இந்தியா. இவங்க வந்து தாதாபாய் ரக்மாபாய் நவ்ரோஜி அப்படின்ற மாதிரி, ரக்மாபாய் ஏதோ ஒரு ஜீன் வரும், ஓகேங்களா. ஸோ தாதாபாய் இந்த இது வேறு தாதாபாய், ஓகேங்களா. அவங்களால வந்து பாலிய விவாகம் செய்யப்படுவாங்க. பார்சி கம்யூனிட்டியோடைய இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயசுக்கு வர வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க தந்தை வீட்டிலே தான் இருக்கணும், ஓகேங்களா. அப்போ தந்தை வீட்டிலே இருக்கும்போது இவங்க படிக்கிறாங்க. 11 வயசுலேயே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்கும்போது படிப்பு மேலே இவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் வருது. ஒரு காலகட்டத்தில் ஏஜ் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா இவரோட கணவன் வந்து என் கூட வாழவா அப்படின்னு வந்து கூப்பிடும்போது இவங்க வர மறுக்கிறாங்க. இது வந்து 1883 வந்து இவர் வந்து கேஸ் போடுறார், கணவன் என் கூட வந்து வாழ சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க மறுக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக வந்து பண்டித ராமாபாய்லாம் வராங்க,
ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய போராட்டத்தின் விளைவாக தான் என்ன ஆகுதுன்னா ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டே 1891 வருது. ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். ஓகேங்களா? அப்போ விமன்ஸ் ரைட்ஸ் இன் எஜுகேஷன் கிடையாது, பட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்புறமா வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் த கான்ஜுகல் ரைட்ஸ், இது ரெண்டுமே வர்றதுக்கு வந்து ராமாபாய் கேஸ், ரக்மாபாய் கேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ். அப்போ பி 213 is a very very important thing. Vidwangshak, ஓகேங்களா? The first monthly journal to be untouchable, to have the untouchable people as a target audience. First monthly journal இது. ஓகேங்களா? இது யாருன்னு கேட்குறாங்க. விட்டல் வித்வான்ஷக். ஜோதிபாய் பூலே, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அப்புறமா வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். 2020 கேட்ட கொஸ்டின் இது. இதை எப்படி நான் போட்டேன் அப்படின்னா வந்து இவங்க 3 பேரும் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுருந்தாங்க, இல்லை இது மந்த்லி மேகசின் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். படிக்காத ஒரு பேராக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு பேராக தான் ஆன்சராக இருக்கும்னு இதுக்கு போட்டேன். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இப்படியும் நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு எப்படி இந்த நம்பிக்கை வருது அப்படின்னா இந்த 3 பேரையும் நான் நல்லா படித்ததுனால வருது. படிக்கலைனாலும் இதை படிக்கலைனாலும் இந்த மாதிரி உங்களால் கெஸ் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? அதுக்கு இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் எல்லாரும் படிக்கிறத கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கிறவங்கள கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுக்கு பேர் தான் MCQ ஆப்டிடியூட். நெக்ஸ்ட்டு, who among the following was associated as a secretary with the Hindu female school? ஓகேங்களா? பெந்தேம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பெந்தேம் ஃபீமேல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சோஷியோ-ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, காம்ப்ளிகேட்டட்னு கிடையாது, பட் போரிங் டாப்பிக்கில், ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் போரிங் டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. பட் இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, கான்செப்சுவலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு லைக்கை போட்டு எல்லோரும் நல்லா படிங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.